மத்திய மாநில அரசுகள் பல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேரலை அப்படின்றதா உண்மை. அதில் முக்கியமான ஒரு 4 திட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் பார்க்க போகிற முதல் ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இதில் யோஜனா அப்படின்னா திட்டம்னு பொருள். இது என்ன ஸ்கீம் அப்படின்னா இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. இந்த இன்சூரன்ஸ் மூலம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு குறைஞ்சபட்சமாக 2 லட்சம் காப்பீடு இது மூலமாக கிடைக்கும். இதை நாம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காலாண்டு, 2ஆம் காலாண்டு, 3ஆம் காலாண்டு, 4ஆம் காலாண்டுன்னு காலாண்டு வாரியாகவும் போடலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு முழு வருடத்துக்குன்னு இந்த காப்பீடு போடலாம். 436 ரூபா நீங்கள் ஒரு வருடத்துக்கு செலுத்துனீங்க அப்படின்னா பூகம்பம் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மருத்துவ பிரச்சனை வந்தாலும் சரி, வேறு நம்ம சூசைட் வேறு என்ன விபத்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்மளுக்கு 2 லட்ச ரூபா நம்ம கவர்மெண்ட் இழப்பீடு தரும். இதில் வயது வருமானு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. 18லேருந்து 60 வயது வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக நீங்கள் வருடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வருடம் பண்ணிட்டா நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி, மற்ற வங்கிகள்லையும் சரி, அக்கௌண்ட்டில் இருந்தாலே இதை ஈஸியாக பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் 20 ரூபா நீங்கள் வருஷத்துக்கு கட்டினாலே உங்களுக்கு 2 லட்ச ரூபா காப்பீடு தருவாங்க. இது எதற்கான காப்பீடு அப்படின்னா இது ஒன்லி விபத்து மட்டும்தான். விபத்தில் நம்ம இறந்துட்டாலோ அல்லது நம்மளது கை கால் ஒன்று செயலிழந்தாலோ இல்லை வேறு பாதிப்புகள் ஏற்பட்டாலோ நம்மளுக்கு 1 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் தருவாங்க. 2 லட்சம் தான் அதிகப்படியான காசு. இந்த ஸ்கீமையும் 18லேருந்து 70 வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். 70 வயசை கடந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் அப்ளை ஆகாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற திட்டம் அடல் பென்ஷன் யோஜனா. இது ஒரு அடல் ஓய்வூதிய திட்டம். இந்த ஓய்வூதிய திட்டப்படி பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 5000 வரைக்கும் நம்மளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்கும். இதை நீங்கள் எப்போ இருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். 40 வயசு நம்மளுக்கு கடந்துருச்சுன்னா இந்த ஸ்கீமுக்கு நம்ம தகுதியானவங்க கிடையாது. நம்ம இப்போ ஒருவேளை 20 வயசில் இருக்கோம், நம்ம இப்போ மாதம் ஒரு 300 ரூபா கட்டணும் அப்படின்னாலே 60 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு மாதம் 5000 ரூபா கிடைக்கும். பார்க்க ரொம்ப கம்மி அமௌண்ட் தாங்க. சொல்லப்போனால் வருஷத்துக்கே ஒரு 1000 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே நம்ம அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு மாதத்துக்கும் 5000 ரூபாய் கிடைக்கும். எனக்கு 5000 ரூபாய் தேவையில்லை, எனக்கு 2000 ரூபா போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் குறையும். மாதாந்திரமாக நீங்கள் ஒரு 100 ரூபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வருட கடைசியில், அதாவது 60 வயசுக்கு அப்புறம் மாதத்துக்கு 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஸோ இது மாதிரி வேரி ஆகும். இதை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம். இதை யாருமே யூஸ் பண்ணிக்காமல் இருந்துடாதீங்க. விவசாயம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், இது தொழில் அடிப்படையிலே கிடையாது. எந்த தொழிலை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, எந்த வேலை பார்த்தாலும் சரிங்க, எந்த கவலையுமே கிடையாது. இதை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இது ஒரு தமிழ்நாடு ஸ்கீம் கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ஒடிசாலேயே பீகார்லேயே இருந்தால் கூட இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைவாக நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் முத்ரா வங்கி திட்டம். இது என்னன்னா இது ஒரு கடன் வழங்கும் திட்டம். புதுசாக இப்போ தொழில் தொடங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தருவாங்க. இது மத்திய அரசு மாநில அரசுக்கு தந்து அது மூலமாக மாநில அரசு தரக்கூடிய ஒரு கடன். இந்த கடன்லேயும் நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு இந்த கெடுபிடி இருக்காது, நிறைய வட்டி கிடையாது, நிறைய தொந்தரவு கிடையாது. இது மூலமாக நீங்கள் நிறைய முதலீட்டாளர்களாகவும் தொழிலதிபர்களாகவும் மாறலாம். இந்த ஸ்கீமை பற்றின முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நியர்பையில் இருக்க பேங்க்கில் போய் கேட்டாலே அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியான அப்ளிகபிள் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீம். இது மாதிரியான முக்கியமான திட்டங்கள்லாம் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் போடுறோம். உங்களுக்காக தான் நாங்கள்